தீபிகா, மக்களவையில் இன்று பிரதமர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரையை வாசிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் மக்களவை இன்று காலை தொடங்கிய உடனேயே ஒரு நிமிடத்தில், அதாவது ஒரு 63 வினாடிகளிலேயே எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளியால் உடனடியாக ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்து விட்டார். இதனால் பிரதமர் நரேந்திர மோடி இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உரையாற்றுவாரா இல்லையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்றும் இதே காரணத்திற்காக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. இதனால் பிரதமரின் பதிலுரையும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று பிரதமர் பதிலுரை அளிப்பார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து 4வது நாளாக மக்களவை 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரம், ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க கோரும் விவகாரம், இது தவிர இந்தியா அமெரிக்கா இடையேயான அந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் வெளிப்படைத்தன்மை ஆகியவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியிலும் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அந்த சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று மக்களவை தொடங்கிய உடனேயே இன்று காலையில் சபாநாயகரின் இருக்கைக்கு முன்னதாக சென்று எம்பிக்கள் கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் சபாநாயகர் ஓம் பிர்லா இன்று நண்பகல் 12 மணி வரை அவை நடவடிக்கைகளை ஒத்திவைப்பதாக அறிவித்து விட்டார். 1 நிமிடம் 3 வினாடிகள் மட்டுமே இந்த அவை நடவடிக்கைகள் இன்று நடந்திருக்கிறது. சபாநாயகர் ஓம் பிர்லா வந்து அமர்ந்த உடனேயே எதிர்க்கட்சி எம்பிக்களின் அந்த அமளி, கூச்சல், குழப்பம் ஆகியவற்றால் உடனடியாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு விட்டது. அதனால் இன்றும் மக்களவை நடைபெறுமா, பிரதமரின் பதிலுரை இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 12 மணிக்கு அவை மீண்டும் கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மாநிலங்களவை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீபிகா.